தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஐ குவிட் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், பேசாமல் நான் வெளியே போயிட்டா, பேசாமல் நான் யூடியூப் இது பண்ணிட்டா, ஸ்டாப் பண்ணிட்டா. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியிலேருந்து சர்க்கிள்லேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதர் பீப்புள், ஓகேவா, ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்க சேனலில் சரி, எங்களையும் சரி. தெரியாதவங்களே நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஓ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணெலாம் நான் மறக்கவே மாட்டேன். யாரோ ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட கேட்டு ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு ஓகே. அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்கிட்ட வந்து நேரிலே சொல்கிறாங்க, அது மாதிரி அண்ணா நீங்கள் வந்து நார்மலாக பேசுகிறீங்கண்ணா, அது நல்லா இருக்குண்ணா, நீங்கள் அப்படியே பண்ணுங்கண்ணா, லாபத்தில் நிறைய போடுங்கண்ணா அப்படின்னு. அவங்க சொன்னோடனே நான் அன்றைக்கே லேபர் கோட்டை பற்றி பேசியிருந்தோம். லேபர் கோட் இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா, லேபர் கோட்னு ஒன்று இருக்குது, அதில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் குத்துறவன் குத்தினே இருக்கான். அவனுக்கு எங்கே வலிக்குது, அவனுக்கு ஏன் அப்படி ஆகுது தெரியல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன். சரியா, என்னை சுற்றி இருக்கவங்களே கிட்டத்தட்ட 170% நான் அதை பண்ணுறது பிடிக்கல. ஆனால் நான் அதை பண்ணியே தருவேன், பரவாயில்ல, என்னோட ஆசை இது. அதுலேருந்து எனக்கு மணி வருதோ மணி வரலையோ, மானிட்டைஸ் ஆகுது, அந்த வியூஸ் போகுது, அந்த பிரச்சனைலாம் இருக்கட்டும், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனால் நீ சுற்றி இருக்கவங்க எனக்கு என்ன கோர்ட்டில் இருக்கவங்க கூட பிடிக்கலங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ்லாம் அது ஏன்னு எனக்கு தெரில. எனக்கு பிடிச்சிருக்கு, சிலது என்னை மாற்றிக்க சொல்கிறீங்க, நான் மாற்றிக்கினேன். என்னால் நைட்லாம் தூங்கவே முடியல. ஏன்னா ஒரு வருஷத்தோட உழைப்பு அசால்ட்டாக. இப்போ ஒரு வீடியோவோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு கடைசியாக அதை எடுத்துகிட்டு போது அந்த வழி எனக்கு தான் புரியும். அந்த மாதிரி 2-3 வீடியோ ஆயிடுச்சு. சரி ஓகே, என்னோட கஷ்டம் அதுதாங்க தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 வீடியோ போட்டிருப்பேன். 350 வீடியோவில் இல்லாத ரீச் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 40-50 வீடியோவுக்கு ரீச் வருது. அப்படி ரீச் வரும்போது அந்த ரீச்சை பொறுக்க முடியாமல் ஆல்ரெடி அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ரீச் பொறுக்க முடியாது. அவங்க வந்து என்னை செய்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க எங்கள் வீட்லேயே என்கிட்ட யாரும் சொல்லலைங்க. எங்கள் வீட்லேயே ஓகே, என் ஒய்ஃபுக்கு இது ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ஓகேவா. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில். நாங்கள் காலையில் போவோம், காலையிலேருந்து ஒரு 3 மணி வரையும் கோர்ட்டில் நின்றுனே இருப்போம். நின்றுனே கேஸை பார்ப்போம். மேலே எங்கேயும் கிட்டத்தட்ட செகண்ட் ஃப்ளோர் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், மாற்றி வந்து கடைசியாக 3 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்புவோம். ஆஃபீஸ் கிளம்பி 3 மணிக்கு அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்புவோம். ஆஃபீஸ் கிளம்பி ஆஃபீஸில் இருக்க ஒர்க்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இந்த கேப்ல நான் வீடியோ எடுக்கணும். ஓகேவா, ஒன்றுங்க நடாண்ணா தூக்கமே வரலங்க. நைட்லாம் சுத்தமாக தூக்கம் வரல. ஏன் இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. தூக்கமே வராமல் உருண்டு படுத்து யோசிச்சு ஃபோன் பார்த்து டிவி பார்த்து இப்படியே போயிடுச்சு நைட்லாம். ஒன்று வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரி பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்க கோர்ட்டை பற்றி எதுவுமே தெரில, அவங்களுக்கு காமன் பீப்புளுக்கு கோர்ட்டை பற்றி எதுவுமே தெரில. நீங்கள் சொல்லுங்கள், பேசாமல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு எல்லா அக்கௌண்ட்டில் டெலீட் பண்ணிட்டு போயிட்டுமா? ஏன்னா ஒரு வீடியோ பண்ணி அதை ப்ரெசன்ட் பண்ணி அதை தம்ப்நெயில் எடிட் பண்ணி அது உள்ளே எடிட் பண்ணி அது இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்தால் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து
கிளிப்ஸை வச்சு உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு கீஞ்சிருவாங்க. ஆனால் இவங்க அசால்ட்டாக வந்து எடுத்துட்டு இது பண்ணிடு இது போகும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை வீட்டை வந்துன்னே இருக்குங்க. பிரச்சனை ஒரே பிரச்சனைங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அக்கௌண்ட் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிங்க. கப்புள் லாயர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் போட்டுன்னே இருப்பேன். நான் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நிறுத்துற ஐடியாலாம் இல்லைங்க. கன்ஃபார்ம் வீடியோஸ் வரும். வட்டா மாமே.